வெல்கம் டு நிதி எம்ப்ராய்டரி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு லேஸ் மாடல் மாதிரி போடுறோம். ரொம்ப அழகான டிசைன், ஈஸியான டிசைனும் கூட. ஃபஸ்ட்டு நம்ம ஒரு 3 செயின் போட்டுக்கலாம். போட்டுட்டு நம்ம அதே இடத்துல ஒரு டிசி போட்டுக்கலாம். இப்போது டிசியில் நான் க்ராஸ் பண்ண போகிறேன். ஸோ 2 செயின் போட்டு க்ராஸ்னால் அந்த டிசிக்கு உள்ளே விட்டு நம்ம எடுப்போம் இல்லையா, அதே மாதிரி உள்ளே விட்டு டிசி போட்டுக்கிறேன். 6 டைம்ஸ் டிசி போட்டுக்கிறேன் அந்த ஒரு டிசிக்குள்ளேயே. கொஞ்சம் டைட்டாக போடுங்க, டிசைன் ரொம்ப அழகாக வரும். இது வந்து பார்க்க லேஸ் மாடல் மாதிரி இருக்கும். நம்ம இதை தனியாகவும் செய்ய முடியும். நான் தனியாக செய்கிறதுக்கு பதில் டைரெக்டாக ப்ளவுஸில் தைச்சிட்டேன். நீங்கள் தனியாக கீழே செயின் லைன்ஸ் போட்டு செஞ்சு நம்ம ப்ளவுஸ் லைனில் எல்லாமும் வைக்கலாம். நம்ம லேஸ் மாடல்ஸ் நம்ம அடுத்த டிசைன்ஸில் போடலாம். இப்போ டிசி போட்டு கிளாத்தில் லாக் பண்ணிக்கோங்க. கிளாத்தை சுருக்காமல் டிசி ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் நான் வச்சுருக்கேன் பாருங்கள், அந்த மாதிரி வச்சு லாக் பண்ணிக்கோங்க. ரொம்ப குறுக்கி லாக் பண்ணாதீங்க. நீடில் ட்ரையாங்கிள் மாதிரி வச்சுக்கோங்க. தென் இப்போது ஒரு 5 செயின் போட்டுக்கலாம். 5 செயின் போட்டு கிளாத்தை திருப்பிக்கோங்க. அந்த ஃபஸ்ட்டு டிசியில் போட்டு லாக் பண்ணிடுங்க. கிளாத்தை திருப்பிட்டு ஃபஸ்ட்டு டிசியில் அந்த 3 செயின் போட்டோம் இல்லையா, அந்த இடத்துல நீங்கள் லாக் பண்ணிக்கோங்க. திருப்பி 2 செயின் போட்டு கிளாத்தை திருப்பிக்கோங்க. இப்போது அந்த 5 செயின் கேப்பில் தான் நம்ம போட போகிறோம். நம்ம டிசி போட்டு கிராஸ் பண்ண போகிறோம். டிசி போட்டு 4 செயின் போடுறேன். 4 செயின் போட்டு சிங்கிள் க்ரோஷால டிசிக்குள்ளே விட்டு கிராஸ் பண்ணிக்கிறேன். அப்போ மொட்டு நல்லா பெருசாக தெரியும் உங்களுக்கு. நம்ம இதில் பீடு வச்சலாமும் போடலாம். உங்களுக்கு பீடு வேணும் அப்படின்னா 2 செயின் ஒரு பீடு 2 செயின் போட்டு கிராஸ் பண்ணுங்கள். நான் பீடு வேண்டாம், இது ஃபுல்லாக பீடே இல்லாமல் இந்த இது போடுறோம், ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ திருப்பி டிசி போட்டு 4 செயின் போட்டு கிராஸ் பண்ணிக்கிறேன். சிங்கிள் க்ரோஷாவில் கிராஸ் பண்ணுறேன். கிராஸ் பண்ணுறது நம்ம எதில் வேணால் பண்ணலாம். ஒவ்வொரு வீடியோவில் நம்ம ஒவ்வொரு மாதிரி பண்ணுவோம். இதுதான் ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. ஸோ 5 டைம்ஸ் இது மாதிரி அந்த 5 செயின் கேப்பில் நம்ம போட்டுக்கலாம். உங்களுக்கு ஹைட்டு ஜாஸ்தியாக வேணும்னா டிசிக்கு பதில் ட்ரிபிள் க்ரோஷா போடுறதுனாலும் நீங்கள் போட்டுக்கலாம். சின்ன சின்ன சேஞ்ச் தான் டிசைன் அப்படியே மாற்றி கொடுக்கும் உங்களுக்கு. ஸோ இவ்வளோ வெரைட்டி நம்ம கொடுக்கறதுக்கு காரணமே ஒவ்வொன்றும் சின்ன சின்ன சேஞ்ச் தான். அதில் ஒரு புது டிசைன் நமக்கு க்ரியேட் ஆகும். இது நம்மளோட க்ரியேட்டிவிட்டி தான் எல்லாமே. ஸோ இப்போ ஃபுல்லாக ஒரு 5 டைம்ஸ் நம்ம அந்த மாதிரி போட்டுக்கலாம். அந்த 5 செயின் கேப்பில் ஃபுல்லாக முடிச்சுட்டு இன்னும் ஒரு தடவை போடணும். 4 டைம்ஸ் நான் போட்டிருக்கேன். இன்னும் ஒரு 1 டைம் 5 டைம்ஸ் போட்டுக்கலாம். இப்போ நான் 5 டைம்ஸ் போட்டுட்டேன். இப்போது இங்கே கீழே நம்ம கிளாத்தை லாக் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த இடத்துல இந்த இடத்துல கீழே லாக் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த இடத்துல திருப்பி 6 டைம்ஸ் டிசி போட போகிறோம். அதே மாதிரி ப்ளைனாக இதில் எங்கேயும் க்ராஸ்லாம் கிடையாது. ஸோ டோட்டலாக 6 டைம்ஸ் டிசி போட்டு கிளாத்தில் லாக் பண்ணுவோம். இதில் நீங்கள் குச்சு வேண்டாம் அப்படின்னா இதை அப்படியே நீங்கள் கண்டினியூ பண்ணிட்டு போகலாம். நான் சாரியில் போடுறதுனால குச்சு போடலாம் அப்படின்றதுக்காக நான் கேப் விட போகிறேன். இப்போது 6 டைம்ஸ் போட்டு கிளாத்தோட ஜாயின் பண்ணிக்கலாம். சிங்கிள் க்ரோஷாவில் ஜாயின் பண்ணிக்கோங்க. கிளாத்தில் நல்லா ஸ்டிஃபாக இருக்குது பாருங்கள். நல்லா டைட்டாக போட்டிங்கன்னா அழகாக ஸ்டிஃபாக நிற்கும். தென் இப்போது 4 செயின் போட்டு கிளாத்தை திருப்பிக்கிட்டு ஒரு ஃபஸ்ட்டு டிசியை விட்டுட்டு செகண்ட் டிசியில் லாக் பண்ணிவிடுங்க. ஏன்னா அந்த இடத்துல நம்ம குச்சு கட்டுறதுக்கான கேப் கொடுக்க போகிறோம். திருப்பி கிளாத்தை டர்ன் பண்ணிவிட்டு 6 டைம்ஸ் அந்த இடத்துல சிங்கிள் க்ரோஷா போட்டுருங்க. நல்ல ஒரு தடிமனான ஒரு கேப் கிடைக்கும் உங்களுக்கு. அந்த இடத்துல தான் நம்ம குச்சு கட்ட போகிறோம். பாருங்கள், இந்த மாதிரி உங்களுக்கு கிடைக்கும் குச்சு கட்டுறதுக்கான கேப். குச்சு வேண்டாம் அப்படின்னா நீங்கள் செகண்டில் கொண்டு போய் லாக் பண்ணுறதுக்கு பதில் திருப்பி போய் எண்டில் லாக் பண்ணிவிட்டு திருப்பி இதே டிசைன் நீங்கள் போட்டுட்டு வரலாம். நான் குச்சு வேணும் அப்படின்றதுனால கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். பாருங்கள், திருப்பி இதே பேட்டர்ன் அப்படியே ரிப்பீட் ஆக போகுது. இப்போ குச்சு நம்ம எங்கே இப்போது 6 சிங்கிள் க்ரோஷா போட்டு லாக் பண்ணோம்ல, அந்த கேப்பில் 2 செயின் போட்டுட்டு டிசி போடுறேன். 6 டைம்ஸ் டிசி போடுறேன். சிங்கிள் க்ரோஷா போட்டு கொண்டு லாக் பண்ண கேப்பில்
நம்ம ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும்போது க்ராஸில் போட்டோம். ஸோ இப்போ வந்து க்ராஸ் போடாமல் அந்த கேப்பில் கிளாத் லாக் பண்ண கேப்பில் நம்ம வந்து 6 தடவை போட்டுட்டு இங்கே பாருங்கள் வி ஷேப்பில் வச்சு டபுள் க்ரோஷாவில் லாக் பண்ணுங்கள். அப்போ தான் கொஞ்சம் கேப் கிடைக்கும், நமக்கு போடுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். ஸோ 5 டைம்ஸ் போட்டு திருப்பி டேர்ன் பண்ணி கிளாத்தில் லாக் பண்ணிவிட்டு 2 செயின் போட்டுட்டு இந்த கேப்பில் 5 டைம்ஸ் நம்ம வந்து டிசி வந்து க்ராஸ் பண்ணுவோம். 4 செயின் போட்டு சிங்கிள் க்ரோஷாவில் இந்த மேலே குட்டி குட்டியாக பெட்டல்ஸ் வந்தது இல்லையா, அந்த மாதிரி போடுறதுக்கு. ஸோ இதுதான் உங்களோட டிசைன். இதே மாதிரி நம்ம டோட்டலாக இந்த மாதிரி போட போகிறோம். ஸோ இதே தான் ஃபுல்லாக நம்ம போட்டு எப்படி லாக் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான். ஸோ இந்த நான் ஃபினிஷ் பண்ணிவிட்டேன். எப்படி இருக்குன்னு பாருங்கள். நடுவில் குச்சு கட்டுறதுக்கு கேப் கொடுத்துருக்கேன். இப்போ நம்ம ஃபுல்லாக சாரீ ஃபுல்லாக இந்த மாதிரி போட்டுட்டு நம்ம கட் பண்ணி குச்சு கட்டிடலாம். இது வந்து லேஸ் பேட்டர்ன் டிசைன். இது நம்ம சின்ன சின்ன சேஞ்சஸ், இப்போ நடுவில் குச்சு கட்ட வேண்டாம் அப்படின்னா மேலே வர அந்த குட்டி குட்டி பெட்டல்ஸ் வந்து கண்டினியூஸாக வர மாதிரி நம்ம போட்டுக்கலாம். எல்லாமே நம்ம க்ரியேட்டிவிட்டி தான். ஸோ எனக்கு நான் குச்சு கட்டினா அழகாக இருக்கும் அப்படின்றதுனால நான் வந்து நடுவில் கேப் கொடுத்தேன். ஸோ இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு. சாரியில் போடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் குச்சு கட்டாமல் இந்த டிசைனை அப்படியே போட்டாலும் அழகாக இருக்கும். ட்ரெஸ்ஸில் வச்சு தைக்கும்போது அந்த கேப்பில் குச்சு கட்டின கேப்பில் ஒரு பீடு வச்சு நீங்கள் தைச்சிட்டிங்க அப்படின்னா அதுவே ஒரு தனி டிசைன் மாதிரி உங்களுக்கு வந்துடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் இன்னும் ஒரு புது மாடலோடு நம்ம மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.